அந்த பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ட்ராப் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடும். சிரிப்பாக தான் இருந்தது சில விஷயங்கள்லாம் வெளில வரமோ, நான் நல்லா தான்டா இருக்கேன், நல்லா தான் நடந்துட்டு இருக்கேன் எல்லாமே அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம ஒர்க்கில் நம்ம வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது நமக்கு. அழகு ஸ்டைலுன்ற பார்க்கும்போது சாரி தான் எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு அழகாக தான் இருக்கும். அது கட்டுற விதமாக இருந்தாலும் சரி, அது லைக் அதுதான் லைக் முழுமைப்படுத்தும் நம்மளோட ஒரு லுக்கை. ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ என் கூட யார் இருக்கா நீங்களே நேரம் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ரீச் உள்ளே வரும்பொழுதே அவ்வளோ ஒரு கலாட்டாவாக இருந்தது இங்கே. தே வர் ஸோ எக்ஸைட்டட் டு சி கண்ணம்மா அண்ட் மீ டூ. ஸோ ஹாய் கண்ணம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். உங்களை திருப்பி ரொம்ப நாட்கள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ எஸ், கமிங் பேக் டு தட். அண்ட் ஐ திங்க் இந்த சக்ஸஸ் எப்படி பார்க்குறீங்க கண்ணம்மா இன்னைக்கு? பிகாஸ் ஒரு சீரியலில் அந்த ஐ திங்க் அந்த ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங்ஸாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்ட் மக்கள் கொடுக்குறது, நானே I just saw today live-ஆ. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இந்த சக்ஸஸ் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பயமும் இருக்குது. ஏன்னா சந்தோஷம் ஆஸ்இன் லைக் இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த கேரக்டராக என்னால் வெளிக்காட்டி இவங்க அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இது ரீச் ஆகுன்றது நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு. ஸோ அது பயங்கரமான சந்தோஷம். பயம் ஏன் அப்படின்னா, இது வந்து த்ரூ அவுட்டாக சஸ்டெயின் பண்ணணும். திடீர்னு வந்து லைக் நம்ம டாப் போயிட்டோம், இதுக்கு மேலே என்னடான்றது நம்ம சோர்ந்துடவும் கூடாது. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து அந்த லைக் அந்த பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ட்ராப் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ இதுவும் போகக்கூடாது, அப்படியும் போகக்கூடாது. ஒரு ட்ரெயின் மாதிரி லைக் இமீடியட்டாக போயிட்டே இருக்கணும் அப்படின்றது. யூ மோக்கிங் அபவுட் இட். சூப்பர். அண்ட் கண்டிப்பாக கண்ணம்மாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் உங்கள் ஜேர்னி ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கேன். திஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அண்ட் நீங்கள் இன்னைக்கு ஐ திங்க் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக கண்ணம்மாவோட ட்ராவல் பற்றி நிறைய நம்ம பேசியாச்சு. பட் கண்ணம்மா எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாரதி கண்ணம்மான்ற சீரியலை? நான் அதில் என்ஜாய் பண்ணுறேன், நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு கேள்வியாக நீங்கள் நிறைய என்ஜாய் இல்லை, அது ஏன் கேட்டேன்னா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய ரூமர்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஹவு டு யூ சீ கண்ணம்மா? ஆக்சுவலி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அது? அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் வரும்பொழுது ஹவு டு யூ டேக் இட் பர்சனலி? பிகாஸ் நெக்ஸ்ட் டேவே ஷூட் இருக்கும், முன்னாடி நாள் அந்த ஒரு நெகட்டிவ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டே நீங்களே செட்டுக்குள்ளே போகும்பொழுது என்னப்பா இந்த பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வரும். ஸோ ஹவு டு யூ லுக் அட் ஆல் தட்? அது அந்த மாதிரி தாட் யாருக்குமே வந்ததில்லை. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ என்ன சொல்கிறது, சிரிப்பாக தான் இருந்தது சில விஷயங்கள்லாம் வெளில வரமோ, நான் நல்லா தான்டா இருக்கேன், நல்லா தான் நடந்துட்டு இருக்கேன் எல்லாமே அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக சில நியூஸ் வரதான் செய்யும். அதுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண நம்மளுக்கு டைமே இருக்காது. ஸோ நான் பாட்டு என் வேலை ஒன்று நான் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். தீஸ் ஆல் திங்ஸ் டிடன்ட் அஃபெக்ட் மீ. ஸோ நெகட்டிவிட்டி டசன்ட் அஃபெக்ட். நம்ம ஒர்க்கில் நம்ம வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது நமக்கு. சூப்பர். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளான காஸ்டியூம்னா அது என்ன? சாரியா இல்லை விச் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு யூ? ஏன்னா இந்த சீரியல் ஃபுல்லாவே சாரி இல்லை, போர் அடிக்கல ஆக்சுவலா. அப்படி வேற வழி இல்லை, கண்ணம்மா அப்படிதான் போடணும். கண்ணம்மா ஜீன்ஸ் போட்டு வந்தா மக்கள் எப்படி பார்ப்பான்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் கேட்குறேன், விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் டு யூ ஆக்சுவலி? கம்ஃபர்டபுள்னா கண்டிப்பாக லைக் நார்மலாக கேஷுவல் காஸ்டியூம் தான் சொல்லுவேன், கம்ஃபர்ட் ஜோனில். பட் அழகு ஸ்டைலுன்ற பார்க்கும்போது சாரி தான் எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு அழகாக தான் இருக்கும். அது கட்டுற விதமாக இருந்தாலும் சரி, அது லைக் அதுதான் லைக் முழுமைப்படுத்தும் நம்மளோட ஒரு லுக்கை. ஸோ சாரி இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஸ்டைல். அண்ட் கம்ஃபர்டபுள்னு பார்த்தோன்னா கேஷுவல் க்ளோத்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, கண்ணம்மா போடுற அத்தனை சாரீஸுமே ஐ திங்க் இட்ஸ் பீன் ஸ்பான்சர்ட் பை கீதான்றவங்க. அண்ட் அவங்களோட ஷாப் ஓப்பனிங் தான் FameBazaar சொல்லிட்டு. எனக்கு அந்த ஷாப் ஓப்பனிங்கில் தான் நாங்கள் 2 பேர் இருக்கோம். அப்படியே நைஸாக அவங்களை கேப் கிடச்சிது, அப்படியே இன்டர்வியூ கூப்பிட்டுட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ் கீதா அவங்கள பற்றி. ஏன்னா அவங்களோட சாரீஸாக இருக்கட்டும், அதுக்கே ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாமே. ஸோ அவங்கள பற்றி ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடலாமே. ஸோ கீதா சிஸ் பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா
பொதுவாக சீரியல்ஸில் வந்து எங்களுக்கு நிறையா சாரீஸ் தேவைப்படும். அதில் தேவைப்படும் போது அதுக்காகவே தனியாக நிறைய பேர் பார்ப்பாங்க சீரியல். அதுக்காக பார்க்குற கூட்டமே நிறைய பேர் இருக்காங்க சீரியல்லாம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு இவங்க நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டைலிங்க்கு. ஏன்னா கண்ணம்மாவோட சாரீஸ்லாம் லைக் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாக போட முடியாது என்னால். அதனால் அந்த மாதிரியான பர்டிகுலர் ஒரு நீஷான ஒரு ஸ்டைல் தான் வந்து தேவைப்பட்டமோ இவங்க எனக்கு நிறையாவே அதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது நல்லாயிருக்கும், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, இந்த கலெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு சஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணது அவங்க தான். ஸோ இந்த ஷாப்லேருந்து தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் தி 98% ஆஃப் சாரீஸ் நான் இங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கட்டுறதுக்கும் சரி, நான் எந்த மாதிரிலாம் கேட்குறேனோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இவங்க எனக்கு எடுத்து தருவாங்க. ஏன்னா ரொம்ப ப்ராடாக தெரியக்கூடாது ஸ்க்ரீனில். ஸோ அதனால லைக் ரொம்ப சாஃப்டான சாஃப்டான மெட்டீரியல்ஸில் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்தும் தருவாங்க. எனக்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் பாப் அவுட் கலர்ஸ் நல்லாவே இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ த்ரூ அவுட்டாக இவங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க. அதாவது ஒரு நடுவில் வந்து கண்ணம்மா அப்படியே சூட்கேஸை தூக்கிட்டு எங்கேயோ போனீங்கன்ட்டு மீம்ஸ் எல்லாம் வந்ததுல, அந்த டைமில் சாரி எல்லாம் கொடுத்தாங்களா? அந்த சாரி இங்கேருந்து நான் எடுத்தேனே. அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் கீதா மேம் ஃபஸ்ட்டு கடத்தி கொண்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம் கண்ணம்மா எங்கே ட்ராவல் பண்ணாங்க சூட்கேஸோடன்னு. ஓ சூப்பர். அண்ட் கண்ணம்மா எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? கண்ணம்மான்ற ஒரு கெட்டப் போடுறதுக்கு ஸ்டைலிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஈஸி தான், ரொம்ப சீக்கிரம். ஏன்னா இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஐ கெட் ரெடி நான் ஆஃப். அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணம்மா. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, சீரியல்ஸில் வரணும், they want to get into மீடியான்ற ஒரு விஷயமே இருக்கு. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? what would you like to tell all of them? லைக் என்ன சொல்லணும்னா, இது ஒரு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக எந்த ஒரு லைக் அட்வைஸோ எதுவுமே என்கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு தடங்கள் வந்தால் நின்றுடாதீங்க. கீப் கோயிங் ஆன், கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ எங்கேயுமே சோர்ந்து போய் அவ்வளோதான் நம்மளால் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாராலையும் எந்த ஒரு விஷயத்தினாலையும், மீடியான்னு இல்லை, எல்லாருமே எல்லா துறையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எங்கேயுமே சோர்ந்து போய் நிற்காம மூவ் ஃபார்வர்ட். லைக் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஐ விஷ் யூ ஆல். ஸ்வீட். அண்ட் அடுத்தடுத்து என்ன மாதிரி கண்ணம்மா ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது ரெடியா இருக்கா? இல்லை, இப்போதைக்கு நான் இதுதான் ஒன்லி பாரதி கண்ணம்மா. சூப்பர். அண்ட் we are waiting to see you in lot more கண்ணம்மா. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணும்போது ஐவ் சீன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒருத்தருங்க. அதுதான் வாட் எவர் கம்ஸ் டு அ நெகட்டிவ், வாட் எவர் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஐ லைக் இன் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கண்ணம்மா. கண்டிப்பாக ரோஷினியை தாண்டி நான் என் வாயில இப்போ கண்ணம்மான் தான் வருது. அதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டருக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் we are looking forward for more. Thank you கண்ணம்மா. ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் நீங்கள் கலாட்டா சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் உண்மையிலேயே ஐ திங்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தி ஆல் ஷுட் கம் அவுட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல்ல கண்ணம்மான்ற ஒரு கேரக்டர் இவ்வளோ ரசிச்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக டாப் டு என்ன சொல்றது, அவங்க சாரிலேருந்து அவங்க காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ரசிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ பிஹைண்ட் ஹூஸ் தட்? I've got Geeta ma'am and அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இவங்க தான் வந்து கண்ணம்மாவோட சாரீஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சாரீஸுமே அதுக்குன்னு ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷம் டு மீட் போத் ஆஃப் யூ. நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ. விஷ் யூ த சேம் டூ. 2 பேருக்கும் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒவ்வொரு சீரியலுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸ்பெஷலி அவங்க காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்க ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணம்மான்ற ஒரு கேரக்டரை தாண்டி எங்கப்பா இந்த பொண்ணு சாரி எடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நீங்க வந்து எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம் தப்பாயிடும்ல. ஸோ சொல்லுங்க கீதா மேம், எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்திருப்பீங்கல்ல, நிறைய டவுன் சைட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க 2 பேரும், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் கண்ணம்மாக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கண்ணம்மா. ஸோ அவங்களும் எங்கள் கூடவே ஜேர்னி பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அவங்களோட எந்த சாரியாக இருந்தாலும், ஒரு சாதாரண சாரியாக இருந்தாலுமே அதுக்கு பிகைன் வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் எங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா வரதுக்கு. அது எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து எங்களோட ஃபாதர் பிஸ்னஸ் ஸ்டார்டட் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அகைன் வந்து கஸ்டமர் கேட்க நாங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பித்தோம். வாரணாசி, பாகல்பூர், ஒரு இன்டீரியரில் லூம்ஸ்லாம் போயிட்டு ஒரு லூமாக போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இப்படி பண்ணித்தாங்க அப்படி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தாட் ப்ராசஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஸோ தே வில் ஓகே, அவங்களும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து நம்மளோட இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட சாரீஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுச்சு. சூப்பர். அதாவது மக்களே, கண்ணம்மா மட்டும் பேக்கை தூக்கிட்டு போல, ஐ திங்க் இவங்களும் ஊரா போயிருக்காங்க. இப்போதான் தெரியுது ஏன் பிரவீன் சாரை கேட்கணும்னு நினைக்கிறது. டைரக்டர் நான் கேட்டுக்கிறேன். ஸோ சொல்லுங்க மேம், எப்படி இருக்கு இந்த ஜேர்னி இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? ஆஃப்டர் பெரிய ஸ்ட்ரகுளுக்கு அப்புறம் தான் இந்த பொசிஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று என் ஹஸ்பண்ட், இன்னொன்று வந்து என் கஸ்டமர்ஸு. ஸோ நாங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஃபீட்பேக்கை முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ஓனாக ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு அது ஒரு நல்ல குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் FameBazaarனால் செம்மையாக இருக்கும். புது டிசைன்ஸ்னால் அங்கே தாராளமாக போகலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போகலான்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா அதுக்கு ரொம்ப பின்னாடி ஹெவியாக ஒர்க் நடந்தது. சூப்பர் கண்டிப்பாக. ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க சாரீஸ் பொறுத்த வரைக்கும்? சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காஞ்சி காட்டன், செமி சில்க், டசர் சில்க், டூப்பியன் சில்க், டிஷ்யூ, லெனின், குப்படம் சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லி ரா சில்க்கு, பிரிண்டட் சில்க்கு, ஸோ வெரைட்டி ஹேண்ட்லூம் காட்டனு, சிட்டி காட்டன், நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன ட்ரெண்டு, இல்லை அடுத்து இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு என்ன ட்ரெண்ட் ஆக போதோ ஸோ அந்த எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள்லாம் தீபாவளிக்கு வந்து ஒரு 1 மந்த் பிஃபோர் போவீங்களா? நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஃப்ரம் ஜான், ஃபெப், மார்ச் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம தீபாவளிக்குள்ளே கலெக்ஷன்ஸை கொடுக்க முடியும், வெரைட்டியாக நியூவாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் பெஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வெளியூர்லலாம் இருக்காங்களா சார், அவங்களுக்குலாம் நிறைய ஆசைகள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும், இந்த மாதிரி சாரீஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி, ஹவு டு யூ ரீச் தெம்? எங்களுக்கு ஸ்பெஷல் வெப்சைட் இருக்கு. சூப்பர். we have www.famebazaar.com. ஸோ எங்கள் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எங்களோட ஷாப்பில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மட்டும் சார்ஜஸ் பண்ணுவாங்க, என்டையர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ வி ஹேவ் ஆல் த COD ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்க்கணும், எனக்கு லைவாக அந்த சாரியை பார்க்கணும், ஒரிஜினலாக பார்க்கணுன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணுற ஆப்ஷன் அங்கே இருக்குது. நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆப்ஷனும் வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு சாரீஸ் அவங்க பார்க்கணுன்றதுக்காக we are arranging all the platforms. ஸோ எல்லாமே என்ன இருக்கும். கலெக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சாரீஸ் கேட்டிங்கன்னா அதில் வந்து பிரிண்டடு, அதில் வந்து கான்ட்ராஸ்டாக வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த பர்டிகுலர் இதில் வேணும் டிசைன் பண்ணி. இப்போ நிறைய நாங்கள் ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ முன்னாடி இப்போ ஸ்கூல் ஓப்பனில் இல்லை, ஸ்கூலில் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், காலேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது ஸ்பெஷலாக கேட்பேன். எனக்கு இப்போ பரதநாட்டியம்லாம் நாங்கள் ஈவெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெஷலாக அவங்க வந்து எனக்கு ஒரு 300 சாரீஸ் வந்து நாங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அவங்களோட யூனிஃபார்முக்கு, அதாவது அவங்களோட லோகோக்கோ இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தீம் வச்சுருப்பாங்க, அந்த தீமுக்கு தகுந்த மாதிரியான சாரீஸை நாங்களே எங்களோட லூம்ஸில் வந்து நாங்கள் வீவிங் பண்ணி அதை அவங்க சப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின். சாரீஸுங்கிறது நாங்கள் ஒரு பாக்ஸ் செல்லிங்காகவோ இல்லை ஒரு சாரீஸை வந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே விற்கிறதுன்றது எங்கள்கிட்ட கிடையாது. வி டூ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் பியாண்ட் தேட். ஸோ அதனால தான் I think that's why all the customers getting satisfied ஒரு விஷயம் இருக்கு. பட் சாரீஸ் தாண்டி do you have any salwas இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு? இப்போ அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு சல்வாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 6 மீட்டர் ஃப்ளேரில் வந்து உங்களுக்கு ஹெவியாக கிராண்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் லென்த்க்கு அனார்கலிஸ் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் வந்து அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தைய ட்ரெண்டுக்கு நல்லா ரிச்சாக கிராண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சாரீ தான் கட்டிட்டு போகணும்லாம் இல்லை, நம்மளோட சல்வாரே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, லெகின்ஸ் இருக்குது, குர்த்தீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அண்ட் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி அந்த மாதிரி ஐட்டமும் நம்ம பண்ணி ரீட்டைலில் வச்சுருக்கோம். சூப்பர். ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாட் யூ லைக் டு டெல்? ஏன்னா எல்லாருக்குமே அந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல டு ரீச். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, என்ன சொல்ல விரும்புறீங்க?
பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் சடனாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும். ஸோ அதை கேட்ச் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ அந்த இடத்த விட்டுறாதீங்க. கண்டிப்பாக மேம் சொல்லி ஆகணும், நீங்கள் சொல்லுங்கள் மேம். நம்மளோட 200 நம்மளோட 500% எஃபோர்ட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுதான் நான் என் லைஃப்பில் ரியலாகவே இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க், ஈவன் என்னோடய ப்ரெக்னென்சியில் கூட பார்த்தீங்கன்னா 1 day பிஃபோர் நாளைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா அது 3 நாள் வரைக்கும் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்ட்ரகிளில் தாண்டி வேலை பார்த்ததுனால தான் வந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்கேன். ஸோ நமக்கு நிறைய பிரச்சனை நம்ம லைஃப்பில் வரும். அஸ் அ விமனாக நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் வரும். பேக் எண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உழைப்பை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு 100% நமக்கு கிடைக்கும். சூப்பர். ஐ திங்க் ரியல் சிங்கப்பெண்ணை இன்றைக்கி நான் சந்திச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் ஆல் அன் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். திஸ் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு கீதா மேம் சந்திச்சில். அண்ட் ஐ வுட் லைக் டு புட் ஃபார்வர்ட் டு ஆல் த டேரக்டர்ஸ். நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தி ஆல் ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட். அந்த வகையில் இன்றைக்கி த காஸ்டியூம் டிசைனர் கீதா மேம் அண்ட் அவங்க ஹஸ்பண்டை சந்திச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன். ஸோ நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து கீதா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரே ஒரு வாட்ஸ்அப், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு 2000 ரீசெல்லர்ஸ் இருக்காங்க எங்கள் சாரி வாங்கி விற்கிறவங்க. பெர் டே நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 பார்சல்ஸ் அனுப்புகிறோம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருந்துட்டு காலையில் சமைச்சிட்டு 10 o'clock வந்து நாங்கள் அனுப்புகிற கலெக்ஷனை ஃபார்வர்ட் பண்ணி ஆர்டர் எடுப்பாங்க. அந்த ஆர்டரை நாங்கள் எவ்ரிடே டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஆண்டர்பிரினர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கோம், என்கரேஜ் பண்ண ஒரு சின்ன டீம்லாம் வச்சு. ஸோ நாங்களுமே எங்களோட ரீசெல்லர்ஸ்க்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அப்பப்போ அவார்ட்ஸ் அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் எங்களை நம்பி ஒரு 2000+ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எங்களை நம்பி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறனால நம்ம நிறைய பிராண்ட் ஓனர்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கும். அதில் மேஜராக இருக்கிற 90% பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணது. ஸோ ரீசெல்லர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து தாய் வீடு மாதிரி நிறைய ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெல்லர்ஸ் வந்து நான் இங்கே வந்ததுக்கு என்னோட ரீசெல்லர்ஸ் கஸ்டமர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, என் ரீசெல்லர்ஸ் தான் மெயின் காரணம். ஓ சூப்பர். ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க போல். ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுதே. அதனால தான் நான் உண்மையாகவே சிங்கப்பெண் சொன்னேன். ஐ திங்க் மக்களை நிறைய விஷயம் இருக்குது லைஃப்பில். ஒரு விஷயம் தான், நெவர் கிவ் அப். இந்த மாதிரி ஆட்கள் பார்க்கும்பொழுது ஜஸ்ட் கீப் என்ன சொல்றது, போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் 2 பேரும் எனக்கு சந்திச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப வெளியில் யார்கிட்டையும் பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் உங்களை பார்க்கும்போது நான் கொஞ்சம் ரொம்ப அட்மைராக இருக்கேன். நீங்கள் இவ்வளோ போல்ட்